வந்து தோல் பை இல்லாம அந்த அழகு மலையானுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சித்திரை திருவிழா தான். அப்பேற்பட்ட சித்திரை திருவிழாவுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் மதுரையை தாண்டி பல மைல் தூரத்துல இருக்க ஒரு சின்ன ஊர்ல தயாராகி ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழாவுக்காக மதுரைக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது மதுரையில சித்திரை திருவிழா நடக்கும் போது அழகர் வைகை ஆத்துல இறங்கும் போது பக்தர்கள் அழகரை குளிர்விக்கிறதுக்காக ஆட்டு தோல்ல செஞ்ச ஒரு பையில தண்ணீரை நிரப்பி அவரை மேல பீச்சு அடிப்பாங்க. இது நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இது காலங்காலமா மதுரை சித்திரை திருவிழா சமயத்தில் நடக்கிற ஒரு சம்பிரதாயமா நடந்துட்டு அழகு மலையானுக்கு முக்கியமா வந்தது வந்து மாலை கூட தேவையா இல்லை. இந்த தோல் பை இல்லாம அவங்க தண்ணி பிச்சறவங்க போக முடியாது. அழகருக்கு தண்ணீர் பீச்சி அடிக்க பயன்படுத்துகிற இந்த தோல்பை விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டின்ற ஊர்ல இருந்து தான் தயாராகி ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழாவுக்காக மதுரைக்கு வந்துட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த தோல்பை செய்யற வேலையை பல தலைமுறைகளா அழகருக்கு ஒரு நேர்த்திக்கடன் போல செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு அந்த தோல்பை செய்யற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மீனாட்சி சித்திரை திருவிழா மாதிரி சித்திரை திருவிழா வந்து 12 நாளைக்கு தான். இவர் அழகு மலையான் சித்திரை திருவிழா 5 நாளைக்கு நடக்கும். இதுல முக்கியமான 2 நாள் திருவிழா வந்து இது தோல்பை. அழகர் ஆத்துல இறங்கி தண்ணி பீச்சி மோட்சம் கொடுக்கறது இந்த தோல்பைனாலது. தோல்பை வந்து எத்தனை வருஷமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க 5வது தலைமுறைண்ணே. இதுல வந்து தண்ணி ஊத்தி அறுத்து தச்சிருவோம்னே. இந்த 4 காலில் 2 கால் இது பீச்சாங்கால், இதுல கழுத்துல தண்ணி ஊத்துறது, இதை இப்படி தச்சிருவோம்னே. முழு ஆடோட தோல், இது மூணு ஆடோட தோல். ஆட்டுக்குட்டி 4 உருப்படி. இதுதான் தோல் பை, இதுதான் தோல் உருப்படி. இது 2 கால், பின்ன 2 கால், இது கழுத்து. இதுல வந்து நாங்க நீ போய் அங்க விலை பேசி அவங்க இப்படி ஓட்டையை பார்ப்பாங்க. பார்த்துட்டு விலை பேசி பேர் எழுதி போட்டுருவாங்க. நாங்க தச்சு கொடுத்துருவோம். தச்சு கொடுத்து நாங்க சைடு அப்படியே தச்சிருவீங்க. தச்சுட்டு இது வழியா தண்ணி ஊத்திக்கிறது. இதுல பைப்பு வைப்பாங்க பீச்சாங்குளம். இதுல கழுத்துல தண்ணி ஊத்திக்கிறது. இதுல வந்து பீச்சாங்குளம் தண்ணி மேல போட்டுக்கிறது. இதை வந்து தச்ச உடனே இந்த இது வந்து ஷோல்டர் கொஞ்சம் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். இது தச்சு வந்துடும். இது இப்போ இது பண்றது அழகர் வேஷம் போட்டு அழகர் வேடம் போட்டோன்னா இந்த இதை பைய போட்டு இது பண்ணணும். மாலை இல்லாம கூட போயிடலாம். இந்த இது இல்லாம போகக்கூடாது சாமிக்கு வந்து. அவங்க வந்து ராமநாத மண்டபத்துல இதுதான் கடைசியில 11 மணிக்கு அழகர் சாமி வெளியே வந்த உடனே இதுல தான் தண்ணி பிச்சு நேர்த்தி கடனுக்கு அடிக்கிறது அழகர் இது. இதுக்கு புராணம் சொல்ற போனோம்னா இந்த இது வந்து அழகு மலையான சுமந்து வரும்போது அழகு மலையானுக்கு வந்து நடந்து வர பாதங்களுக்கு இந்த அக்கினி வெயிலுக்கு தண்ணி பீச்சுறதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அது வேற மாதிரி பண்றாங்க. வெயில் அக்கினி நட்சத்திரத்துக்காண்டி சாமியை சுமந்து வரவங்க பாதம் குளிர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த குளிர் அவங்க பாதம் குளிர்ந்தா சாமி பாதம் குளிர்ந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த இது கண்டிப்பிச்சுறாங்க. இதுலாம் இப்ப நிறைய பேர் பிரஷர் பம்ப் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது வந்து தப்பு தானே. இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தப்புதான் அது பண்றாங்க. எங்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாங்க அதை யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவை வந்து இது மட்டும். பிரஷர் பம்ப் இல்லைன்னா இது எப்படி நார்மலா சாதா பம்பை வச்சு அம்பினாலே ப்ரெஷர் கிடைக்கும். அந்த காலத்துல இருந்து பைப்பு தானே, சாதா பம்பு வச்சுதான் அடிச்சிருக்காங்க. ஆனா ப்ரெஷர் பயங்கரமா போகும். இப்ப இந்த இடத்துல தான் தோல் பதப்படுது. ஆமாண்ணே. இது நாங்க எங்க சொந்த படத்துக்கு நாங்க யூஸ் பண்ற தொட்டி. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த கிடக்காருங்க, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த இது தோல் இதுதான் ரோமத்தோட வாங்கிட்டு வர்றது, தோல் வாங்கிட்டு வர்றது. இதான் முத வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சுண்ணாம்பா இருக்கு கொஞ்சம். இது பண்றதுக்கு அடுத்து பதப்படுத்துறதுக்கு வச்சிருக்கோம். இந்த இருக்காங்க, இதுதான் தோல் சைஸ். இங்க பாருங்க தோல் அப்படியே இருக்குது, மாட்டு தோல். இந்த ரோமத்தை எடுக்கிறதுக்கு இந்த தொட்டி, இந்த ரோமத்தை எடுக்கிறதுக்கு இந்த சுண்ணாம்பு போட்டு இதுல ஊற வச்சு நாங்க அதை. எவ்வளவு நாள் ஊற வைப்பீங்க? 10 நாள் ஆகும். சரிங்க. இந்த ஊறுது இருக்குங்க, இதுல ஊறுது உள்ள தோல். அதுல இது பண்ணி இந்த இதுல ஊற வச்சிருப்போம். தோல் இதுக்குள்ள கிடக்கும். 10 நாள் ஊற வச்சிருக்கீங்க. 10 நாளைக்கு ஊற வச்சோன்னா இந்த ரோமத்தை தள்ளிடுவோம். இந்த ரோமத்தை கழிச்சுவோம், அப்படியே வளைஞ்சிடும். இதை வச்சு கத்தி வச்சு தள்ளினோம்னா அந்த ரோமம் பூரா வெளியே வந்துடும். வந்த உடனே பழையபடி எடுத்து தோல் இங்க இருக்கிறனால கவிச்சி ஸ்மெல். ஆவரம் கொலையில 2 நாளைக்கு இந்த மாதிரி இருந்தா இந்த தொட்டி. இந்த தொட்டியில ஆவரம் கொலையை யூஸ் பண்ணின பிறகு 2வது பச்சை கருவளம் பட்டை. இந்த கருவளம் பட்டையில வந்து நாங்க 2வது இது 15 நாளைக்கு ஊறும். முதல் 10 நாளைக்கு கருவளம் பட்டா, பழையபடி 10 நாளைக்கு கருவளம் பட்டை போட்டாத்த இந்த விரப்பு கிடைக்கும். கலர் பினிஷிங் வரும். அந்த சிவப்பு கலர் பினிஷிங் வரும். சிவப்பு கலர் வந்த பிறகு அந்த காயம் போட்டு அதை நாங்க எடுத்து பக்குவம் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த பதப்படுத்துறது மட்டும் ஒரு 10-15 நாள் நடக்குமோ? 1 மாசம் ஆகும். சுத்தமா 1 மாசம் ஆகும். 50 தோலுக்கு பாடம் பண்ண 30 நாள் ஆகும். இதுல சைஸ் வருமா? சைஸ் இருக்குண்ணே, சிறுசு பெருசு நடுத்தரம். அவங்க கேட்பாங்கண்ணே 1 குடம் கொடுங்க, 2 குடம் கொடுங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்தபடி நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கிறோம். இப்போ இதே எங்களுக்கு ஆவரேஜ் கணக்கு தானே. இது பெருசுண்ணே, இது 30 தரம். இது 500 ரூபா கணக்கு விழுவுதுண்ணே. இன்னைக்கு
விலைவாசி. அதே சிறுசுக்கு 500 கணக்கு விழுகுது. விழுந்தாலும் நாங்கள் அதை பார்க்க மாட்டோமே. சிறுசுனா ஒரு ரேட்டு 50 ரூபா குறைச்ச கொடுக்கணும்னு கொடுத்துக்குருவாங்க. இது நிற்கும். இது மாதிரி இது கெடாத்தோல், இது பொட்டாடு தோல், இது பொட்டையாடு தோல், இது கெடாத்தோல். இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது மாதிரி சைனிங்கா கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டில் வச்சு தேய்ச்சிக்கிறோம்னே. இதை தேய்ச்சி பழையபடியும் காய போடுவோம்னே. இந்த மடிச்சு வச்சிருக்கோம்னே, இப்படி காய போட்டுருவோம். இதை காய போட்டு அந்த இதை எடுத்துக்கணும். இந்த ஷைனிங் வரும்னே. இது போக தாண்டி நாங்கள் தொடச்சி இது பண்ணுவோம்னே. ஷைனிங் வந்துகிட்டே இருக்கும்னே. இதுக்கு மேலே நெல் பாறை எடுத்து அரிசி பாறை வச்சு இது பண்ணிடுவோம். இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து அவர் பெரட்டுறாருனே. இந்த ஜவு படத்துல இருந்து மேனி படத்துக்கு ஜவு படத்துக்கு பெரட்டுறாருனே. இந்த பாலிஷ் பண்றாருன்னு. இந்த பாலிஷ் கொண்டு வராரு. சுருண்டுருக்கத நேரம். ஆமா, இது பண்றாரு, நினைச்சு கொண்டு வராரு. இதை கொண்டு வந்து பழையபடி நம்ம காய போட்டு பழையபடி இது வச்சத பிறகு இந்த மாதிரி இது பண்ண முடியும். இப்போ எடுத்த பிறகு அந்த தேப்பு கடை வச்சு தேப்போம்னே. அப்படி பழவ மாதிரி தோல் நிற்குது. அதாவது அளவு மலையானு வாரம் வரலையானு எங்க கொடிய இந்த கொரோனா டயத்துலலாம் நிப்பாட்டினாங்கண்ணே. அப்படி இருந்தாலும் நாங்க எடுத்து இதை பாடம் பண்ணிடுவோம்னே. எங்களுக்கு வந்து இது நேர்த்தி கடன் மாதிரி தான். நீங்களும் ஒரு நேர்த்தி கடன்? ஆமா, நாங்க ஒரு தொண்டு செய்யறோம். நான் இப்ப 4வது தலைமுறை வந்துகிட்டு இருக்கேன். அடுத்து என் மையம் இருக்கு 5வது தலைமுறை. மற்ற நாட்கள் என்ன பண்ணுவீங்க? மற்ற நாள் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, இந்த மாதிரி சில்லறை வேலைகளுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க.